ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 38. சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. டிரான்ஸ்லேஷன்: இன்பத் துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி இவைகளை கருதாமல் போருக்காக போர் புரிவாயாக. இவ்வாறு செயலாற்றினால் என்றும் நீ தீய விளைவுகளை அடைய மாட்டாய். பகவான் கிருஷ்ணர் எதுவுமே நீ நினைக்காம போருக்காக போர் புரியணும்னு சொல்கிறாரு. இன்பத் துன்பமும் நினைக்க வேண்டாம், லாப நஷ்டமும் நினைக்க வேண்டாம், வெற்றி தோல்வியும் நினைக்க வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் தர்மத்தை காப்பதற்காக, நிலைநாட்டுவதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக இந்த போரை விரும்புவதால் போருக்காகவே அர்ஜுனன் போர் புரிய வேண்டும் அப்படின்னு நேரடியாக சொல்கிறாரு. மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா துரியோதனன்கிட்ட ஒரு நல்லவங்களை நீ பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளுக்குள்ளே அவர் சொல்கிறாரு, நான் நாள் பூரா சுற்றிட்டேன், எந்த நல்லவங்களும் எனக்கு கண்ணுக்கே தெரியல அப்படிங்கிறாரு. அதே யுதிஷ்டர்கிட்ட ஒரு கெட்டவனை நீ இன்னைக்குள்ளார பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நாள் முடிவில் அவர் சொல்கிறாரு, எந்த கெட்டவங்களையும் தீயவர்களையும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு. அப்போ பகவானுடைய விருப்பம் அதர்மியான துரியோதனன்கிட்ட இருந்து தர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடிய, தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய யுதிஷ்ட மகாராஜா கிட்ட இந்த ராஜ்யம் ஒப்படைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் பகவானுடைய விருப்பம். அதனால் கிருஷ்ண உணர்வில் பகவானுடைய விருப்பப்படி ஒரு செயலை செய்யும்போது வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம் இவங்களுக்கு முக்கியத்துவம், இது எதுக்குமே முக்கியத்துவம் கிடையாது. எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்காக செய்யப்பட வேண்டியது தான். இந்த மாதிரி செய்யும்போது அந்த செயல்களுக்கு விளைவுகள் இல்லை. ஆனால் நம்ம இஷ்டப்படி ஒரு செயலை செய்தால் அந்த நல்ல தீய விளைவுகளுக்கு நாம் உட்பட்டே ஆக வேண்டும். ஆனால் பகவானுடைய விருப்பப்படி ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல்களுக்கு எந்த விளைவுகளும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.